ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் கொஞ்சம் டீக்ளீன் பண்ணோம். ஹாய் ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு என்ன தினம்? மே 1ஆம் தேதி, உழைப்பாளர் தினம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க நண்பர்களே. இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணும்போது சமையல் பாத்திரம்லாம் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கண்டிப்பாக அது வந்து யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த குக்கரு, 3 லிட்டர் குக்கரு, இது குத்துற குக்கர். இது பார்த்தீங்கன்னா கடாய் எல்லாம் போயிடுச்சு, கைப்பிடிலாம் போயிடுச்சு. இது ஒரு கடாய், நான்ஸ்டிக் கடாய், பெரிய கடாய். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய குக்கர், 1 லிட்டர் குக்கர் மூடியோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத, அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணி இது திருப்பி மேற்கொண்டு நம்ம யூஸே பண்ண முடியாதுன்ற பொருள்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி கொண்டு போய் இடைக்கு தான் போடுவோம். இடைக்கு போட்டுட்டு அவன் கடைக்காரன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு புது பொருள் வாங்கலான் இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து போய் கடையில் போயிட்டு எந்த கடையில் போய் நான் என்ன பொருள் எடை போட்டுட்டு வாங்குறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ. இருந்தால் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மூடியெல்லாம் போட்டு வச்சிடலாம். இவ்வளோதான் போட முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கலாம், இதே எடுத்துக்கலாம், இதே எடுத்துக்கலாம். மீதியை வந்து நம்ம அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துக்கலாம். வாங்க போனாச்சு பாருங்கள். சுகணேஸ்வர் கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் சுகணேஸ்வரி, எங்கள் சேலத்துலேயே ஃபேமஸான கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா எடை போடுற கடை வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அந்த கடையில் தான் போய் பாத்திரம், எங்கள் கல்யாண சீரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அங்கே தான் எடுத்தோம். அந்த கடைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். எங்கள் சேலம் சிட்டியும் பாருங்கள். எல்லோரும் கேட்குறீங்களா போகிற இடம்லாம் எடுத்து போடுங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா போல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இருக்குது கடை. வந்து நம்ம போகிற இடம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அதில் ஹோல்சேல் கடை தான். பாத்திர கடை நிறைய இருக்கும் உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா? இது பாருங்கள், டிராஃபிக்காக இருக்குது. பக்கமாக போகணுன்னு எடுக்கிறேன். வல்லூருடைய ஸ்டாச்சு எடுக்கலாம் பாருங்க. பிரிட்ஜஸ் அங்கெல்லாம் பிரிட்ஜ் இருக்கும், வேறு பக்கம் தான் இருக்கும். இந்த சைடு வேறு ரோடு தான். பாருங்க அழகாக ஒரு குளோபல் முன்னாடி எல்லா வகையான டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஜிஹெச்னுவாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய இது லொக்கேஷன். இது பாருங்கள், சைடில் தெரியும் நியூ பில்டிங்ஸ். இதெல்லாம் நைட் எடுக்கிறனால அப்படி தெரியுது லைட் வெளிச்சத்துக்கு. ரைமான் ஷோரூம் சூப்பராக. இது ரொம்ப பழசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைமான்ஸு எல்லாம் கடைகள், இதெல்லாம் எங்கள் ஊர் கடைகள். நிறைய கடை வந்து லீவு போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மே 1 இல்லைங்களா? அந்த பாத்திர கடை வந்துருச்சு. இங்கேருந்து ஆரம்பிக்குங்க, நிறைய கடை இருக்கும். இதுதான் செவ்வாப்பேட்டையினுடைய ரூட். உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். நிறைய கடை க்ளோஸாக இருக்குங்க. எங்கள் ஸ்டவ்லாம் இருப்பாருங்க. ஸ்டவ், பெரிய பெரிய பர்னர் ஸ்டவ்வு, நிறைய கடை க்ளோஸில் இருக்குங்க நண்பர்களே. எல்லாம் மே 1ன்றனால லீவ் விட்டாங்க பொழுது. பாருங்க, சில்வர் ஷாப். இது ஜுவல்ஸு கடை. ஜுவல்ஸ் கடையெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் நகரில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பாத்திர கடை தான். பித்தளை பாத்திரம், பிராஸு, இந்த மாதிரி. அதுங்க வந்தாச்சு இல்லைங்க. இந்த தெருவில் அடுத்தது பெரிய இது கட்டு வரும். அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பர்னர் கடை. இது வந்து பெரிய பெரிய ஸ்டவ்வில் இருப்பாங்க அந்த கடை. கல்யாண வீட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா பாத்திரம் எல்லாமே, பித்தளை பாத்திரம், பிராஸு எல்லாமே, செம்பு, பித்தளை, காப்பரு,
எல்லா டைப் ஆஃப் உங்களுக்கு இது இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில் அங்கங்கே டிஃபன் கடை நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் அப்பப்போ சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்தாச்சு லொக்கேஷன். நாங்கள் வர்றது சரிங்க பாருங்கள், சூப்பரான கடை மணிகண்ட விலாஸ் எங்களுது பாருங்கள். இதட்டும் இதுதான், இது வந்து நியூ மணிகண்ட விலாஸு. நாங்கள் வாங்குறது ஓல்டு மெட்டல் மார்ட், ஹோல்சேல் மெட்டல் மார்ட். ஹோல்சேல் மெட்டல் மார்ட் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சந்துக்குள்ளே தான் போகணும், இதுக்குள்ளே தான் போகணும். நான் உள்ளே போகும்போது எடுக்கிறேன். அவர்கிட்ட கேட்குறேன், ஃபஸ்ட்டு கேட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துடலாம். நம்ம இடம் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய்க்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான், போங்க வாங்க. அங்கே போடணுமா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாப்பட்டனுடைய இது. நாங்கள் எங்களுக்கு கல்யாணத்தப்பெல்லாம் வந்து வாங்கி கொடுத்த இடம், அங்கே தான் வந்திருக்கோம். பாருங்க எல்லாம் எடை போட்டுட்ருக்காங்க. எடை போடுற மிஷின் பாருங்க, எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. அக்கா எடுத்து வைங்க, பை வேணும், பொருள் எடுத்துட்டு போக. அதனால நம்ம கஷ்டப்பட்டு 5 ரூபா 10 ரூபா கணக்கு கேட்க மாட்டேன். நம்மளை பொறுத்த 5 ரூபா 10 ரூபா கணக்கே வச்சுக்க மாட்டேன். நீ கரெக்டாக கேட்டதை கேட்டா வீட்டுலாம் சொல்லி போட்டு நேற்று பூ போட்டு எங்காச்சு 5 ரூபா காசு அதுக்கா அது ரெண்டும் இல்லையா? இதான் ஒட்டுக்கா வைக்கணுமா? அஞ்சு கிலோ 670 கிராமா? ஏது அது மட்டும் குக்கர் மட்டுங்களா? அலுமினியம் மட்டும் தனியா, அது தனியாவா? அப்படியே வெங்கல பாத்திரம் எடுத்து கொடுக்கணும். எடை போட்டுட்டு வெங்கல பாத்திரம் இருக்குல்ல, அங்க வந்து எடுத்து கொடு. பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கணும். இது 1560, 1 கிலோ 560 இருக்கு. 1 கிலோ 560. எத்தனை கிலோ இருக்கு? 5 கிலோ எவ்வளோ மொத்தம் வருது? 770. எனக்கு தானே? எவ்வளோ மொத்தமாக வந்திருக்கா? ஏன்னா பை வேணும். 940. அந்த அண்ணன் பை கொடுத்துருக்கான். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான். எங்கள் வீட்டுக்காரர் பாரு, வெங்கல பாத்திரம். வெங்கல உருளி தெரியாதுங்களா? அதில் தான், அதில் வேணும். இதுல வேணாமா? இதில் வேணாம். பாருங்க எவ்வளோ குடுன்னு பாருங்க, எவ்வளோ பெருசு கடாயில், எவ்வளோ பெருசு பாத்திரம் பாருங்க. பிரியாணி பாத்திரம் எவ்வளோ பெருசு இருக்கு. உங்களுக்கு யாருக்கு எந்த பாத்திரம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா நண்பர்களே, உங்களுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாமே எடுங்க. இங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பக்கெட்டு அது இதுன்னு குழம்பு ஊற்றிருக்கிறதுக்கு தாம்பழத்தட்டு எல்லாமே இருக்கு. முடியோட பிரியாணி பாத்திரம் 5 கிலோ ஆரம்பிச்சு 10-15 கிலோ வரல இருக்கு. பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்க, இது ஒரு இதுவும் பிரியாணி தான். இங்கே லைட்டோடு இருக்குது. அப்படியே பார்த்துட்டுங்க, பாக்ஸ்லாம் இருக்குது, பாக்ஸ் ஐட்டம் இருக்குது நிறைய. வாங்க. ஓ, முக்காலி வந்து சில்வரில் இருக்கா? இந்த மாதிரி ஏன் பூசிக்கணும்? இல்லை, அவர் வேற மாதிரி கேட்குறாருக்கா. நாங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். அப்படியே உருளி மாதிரியே இருக்கும். உருளி இருக்கு இல்லைங்களா, பூவெல்லாம் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரியே இருக்கும். மூடியோடு இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு 5 கிலோ போடுற அளவுக்கு இருக்குங்க. இது வந்து அரிசி இது பண்ணுறது, அரசுறது, அது தெரியும். இப்போ வந்து 1/2 கிலோலேருந்து மூடி போடுற மாதிரி இருக்கு. 1/2 கிலோ எத்தனை அதிகபட்சம் எவ்வளோ? 100 கிலோ செய்கிற அளவுக்கு மாட்டேங்க அப்பா. இந்த பாத்திரம்லாங்களா? இந்த அங்கெல்லாம் இருக்கு, அதுவா? கல்யாண வீட்டுக்கு செய்யறதா இருக்கும். அதான் சரி. எங்களுக்கு 5 கிலோ பாத்திரமா, நல்ல மூடியோட கெட்டியா இருக்கணும். கெட்டி பாத்திரமா இருக்கும். வெயிட்டா?
இது ஏன் இப்படி ஒடுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு இந்த இடம்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போற மாதிரி இல்லைப்பா இது நல்ல இதாடு இதா இங்கே பாரு ஒடுக்குள்ள இருக்கு பாரு அது பாரு இந்த இடம் சப்பட்டையா இருக்கு. இது கொடுங்கப்பா அடிப்படாம இருக்குங்க. கட்டிக்கலாம். தட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏன் எல்லாம் தட்டுற மாதிரி இருக்கு? 5 கிலோ பாத்திரம் எடுக்கிறோம்னா 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி அது டோட்டல். அதுக்கு மேல மசாலா ஐட்டம் இதெல்லாம் போடுங்க. அது வந்து 1 கிலோ 2 கிலோ போகும். மொத்தமாக சேர்ந்து ஊறி வரும்போது உபரியாகி வரும்போது கரெக்டாக இருக்குது. இந்த பாத்திரம் அளவு கரெக்டாக இருக்குன்றீங்க. ஓகேங்களா? இது கெட்டி பாத்திரமா எடுக்கணும் இல்லைங்கன்னா, கெட்டி பாத்திரம் எடுத்தால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காம இருக்கும். அதுதான். இந்த ஃப்ளாட்டுக்கு இந்த உருண்டை டைப்புக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஃப்ளாட் உருட்டு டைப்புக்கு வந்து உங்களுக்கு மசாலா எங்கள் சைடில் நிற்காது. கரெக்டாக வந்துடும். இந்த உருட்டில் ஃப்ளாட்டில் வந்து சைடில் நிற்கும். அது கிளறும் போது எப்பயும் கொண்டு போது நிற்கும். அது தீயுங்களா? அடிப்படியாது. ஓரமாக நிற்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடு மட்டும் கொஞ்சம் டேஸ்டாக மாறும். இதில் ஒன்றும் அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஆகாது. இதுதான் நம்ம மோஸ்ட்லி வாங்குறாங்களா? சரி. ஒரு சிலர் வந்து அதுதான் வேணும்னு வாங்க போறாங்களா? இதுக்கு கரெக்டான மூடி போடணும். கோயில் விசேஷம் மண்டபத்துக்கெல்லாம் ஃப்ளாட் தான் வாங்குறாங்க. எங்க எது வாங்கலாங்க? ஃப்ளாட் நாங்கள் ஒரு பாத்திரம் இதை எடுத்துச்சு. எத்தனை கிலோக்குன்னு? இது வந்து 1.5 கிலோ சைஸ். 1.5 கிலோ சாப்பாடு செய்யலாங்க. அரிசி வந்து 1 கிலோவோ 1/2 கிலோ கறி போட்டு சேர்த்து கரெக்டாக இருக்கும். 2 கிலோ ஆனால் 2 கிலோ 120 கிராம் எடை. 1 கிலோ என்ன ரேட் வருதுப்பா? 1 கிலோ வந்து 350. 1 கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா இது இதுனா இண்டோலியத்துக்கு வந்து 1 கிலோ உருட்டு இண்டோலியம் 350 ரூபாங்களாம். நம்ம வாங்கினது இப்போ வந்து 2 கிலோ 100 கிராம் வந்திருக்கு. 1.5 கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி செய்யலாம். ஓகேங்களா நண்பர்? இது ஒரு டைப்பு. இது ஃப்ளாட் டைப்புங்க. அடியில் தட்டையாக இருக்கும். இது வெயிட் ஆடுறது கனமான பாத்திரம் தான். கனமான பாத்திரமா எடுங்க. மூடி வந்து கரெக்டாக மூடுற மாதிரி எடுத்துக்கோங்க, கேப் இல்லாமல். இது ஒரு 1.800 இருக்கு. கறி வந்து அளவு நம்ம செய்கிற பிரியாணி வந்து 1.5 கிலோ. அதுவும் சேம் 1.5 கிலோ செஞ்சுக்கலாம். இது 350 ரூபாங்களாம். இது வந்து ஒரு 10 ரூபா வரை கம்மியாகும். அப்போ 350 ரூபா 330 340 ரூபா வரும். ஓகேப்பா, தேங்க்ஸ். ஓகே சொல்லிடுறேன் நண்பர்களே. இப்போ 2 டைப் ஆஃப் இது வாங்கியாச்சு பிரியாணி பாத்திரம். ஒன்று வந்து 2 கிலோ 100 கிராமும், ஒன்று 1.25 கிலோ கிட்டத்தட்ட. ரெண்டுமே 1.5 கிலோ நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட்லேயே தான் 350 ரூபா கிலோலேயே வந்து உங்களுக்கு மூடியும் வந்துடும். மூடி மட்டும் வாங்கும்போது கேப் இல்லாமல் தட்டையாக வாங்கிக்கோங்க. மேலே கங்கு போட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே வடும்பெல்லாம் பார்த்துக்கோங்க, சுற்றிலும் பார்த்துக்கோங்க. கனமாக இருக்கிறதா வாங்கும்போது தான் உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு அடி பிடிக்காமல் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பில் போட போகலாம். வாங்க எடுத்துருங்க. எங்க வந்தீங்க? பில்லு எங்க போடுறது? இங்கேயா? இங்கே வந்து இங்கே வந்தாச்சா? ஓ சரி சரி. எனக்கு இது பூஜை மட்டும் உருளி சாமி பார்த்தங்க. நான் அங்கே ஓடிட்டு இருந்தேன். எங்க இருக்குமா? ஓ ஆமால மக்களே. இப்போ வந்து உருளி வாங்க போறோம். பூ உருளி போடல மைக்கு ஓட்டிங்களா? இருந்திருக்கா நண்பர்களே? இங்க நாங்க மணிகண்ட விலாஸ்க்கு இது வந்து உங்களுக்கு என்ன கடைன்னா நீலகண்டன் மெட்டல் மார்ட். நீலகண்டன் மெட்டல் மார்ட் தாங்க. நான் வந்து பழைய பொருள் போட்டுட்டு இப்போ எடுத்தாச்சு. பொருளெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போய் காட்டுறோம். ஐயா தான் பூசணன்ற ஒரு பேர். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய எல்லா பொருளும் எடுத்து கொடுப்பாரு. ஓகேங்களா? இவரு தான் ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஓகேங்களா நண்பர்களே? எங்கள் ஊர் கோயிலில் பாருங்கள் திருவிழாங்க, மாரியம்மன் கோயில் திருவிழா. நம்ம பாத்திர கடை போய் பாத்திரம்லாம் வாங்கிட்டு அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் நாங்கள். பாருங்கள் இந்த தோரணெல்லாம் பாருங்கள். எல்இடி லைட்டு கொஞ்சம் மங்களாக தான் தெரியும், இருந்தாலும் பாருங்கள் 2 சைடு லைட் போட்டு மேலெல்லாம் பாருங்கள் அழகாக வந்து எல்இடி லைட்டு தோரணை மாதிரி போட்டிருக்கான்னு பாருங்கள். அட்டகாசமாக. இது ஒரு மாரியம்மன் கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரை சுற்றிலும் நிறைய மாரியம்மன் கோயில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. கோயில் காட்டுற மாதிரி ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. சாமி பாருங்க பார்த்தீங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் பாருங்கள். வெயிலுக்கு அழகாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்போயும் மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாம் அபிஷேகத்துக்கெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசமாக குடும்பத்தோடு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு திருவிழானாவே அப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்.
குடும்பத்தோடு வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவ் இல்லைங்களா, வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. எங்கள் ஊரில் இப்போ 2 சைடு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடும் போட்டிருக்காங்க பெரிய எக்ஸிபிஷனு, சின்ன பஸ் ஸ்டாண்டு சைடையும் போட்டிருக்காங்க. இந்த சைடு இருக்கவங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கலாம் அந்த எக்ஸிபிஷனில். இங்கே பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ராட்னம் எல்லாம் வச்சு அது ஒரு நாளைக்கு நான் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் இல்லைங்களா, அதை எய்ம் பண்ணி 2 சைடு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க எங்கள் ஊரில். எங்கள் ஊருக்கு யாருன்னா வந்தீங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா நண்பர்களே. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாத்திரம்லாம் என்னென்ன வாங்கணும் ரேட்டோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க பெரிய தண்ணி டேங்க்கு, இதை சேலத்துலேயே பெரிய தண்ணி டேங்க் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதுதான் சேலம் சிட்டி ஃபுல்லாகவுமே இதில் ஸ்டோர் பண்ணி, இது வந்து மாநகராட்சி இந்த சைடில் இருக்கிறது, கமிஷனர் ஆஃபீஸு மாநகராட்சி எல்லாம் இதில் தான் இருக்குது. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள் வண்டியில் பாருங்கள் எல்லாம் தலை நிறைய மல்லிகைப்பூ, நல்லா ரேட்டு கம்மிங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாலேருந்தே முழம் விற்கிது. எல்லா லேடிஸும் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, பண்டிகைனாவே ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறது தானே இல்லைங்களா. விழாக்கள்னாவே அதை தான் குறிக்குங்க இல்லைங்களா. பெட் அனிமல் ஷாப்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பானை இருக்கும், அனிமல்லாம் வந்து பெட்டு இதெல்லாம் வந்து அதுதான் பெட் ஷாப்ஸு. சும்மா எங்கள் சிட்டியை காட்டிகிட்டு இருக்கேன். நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். லைட்லாம் பாருங்கள், சென்னையில் இருக்கிற மாதிரி அழகான லைட்ஸ் சென்டரில். நண்பர்களே, நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க நண்பர்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய பொருளெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற பொருளை நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு இடைக்கு போட்டால் கூட இன்னொரு புது பாத்திரம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அச்சய தேதி இல்லைங்களா, நாங்கள் நேற்று கொஞ்சம் ஒரு பாத்திரம் 2-3 வாங்கியிருந்தோம். அதே மாதிரி நகையும் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் போடுங்க. 12 மாதம் சீட்டு போடுங்க. 1 மாதம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அந்த அட்டையில் எண்டு பார்த்தீங்கன்னா 11 மாதம் நம்ம சீட்டு போட்டிருந்தா கூட 12வது மாதம் நம்ம அதுக்கு ஒரு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த கிராம் கணக்கில் கூட நீங்கள் வந்து 1/2 சவரன் 1 சவரன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து காயின்ஸாக எடுத்து வச்சா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்து வைங்க, அது ரொம்ப நல்லது. அந்த அச்சய தேதி அன்னைக்கு நகைக்கடையில் போய் எடுக்கும்போது நம்ம செல்வம் வந்து மேலும் மேலும் பெருகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை கூட நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அதை கூட ஒரு நாளைக்கு கொண்டு போய் எடை போட்டுட்டு நம்ம எடை போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட போட்டு அதில் ஒரு 1200 ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாச்சு. கை காசு பார்த்திங்கன்னா ஒரு 2200 மொத்தம் டோட்டல் பில்லு பார்த்திங்கன்னா 3200 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதில் 2 பெரிய பாத்திரம் 2 டபரா செட்டு பிரியாணி பாத்திரம் தான் வாங்கினோங்க ஃப்ரெண்ட்ஸு. அது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி கை காசு ஒரு 2500 ரூபா கொடுத்தோம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இந்த மாதிரி நம்மளுக்கு மிச்சம் பண்ணும்போது நம்மளுக்கு வீட்டில் வந்து ஒரு பொருளும் வாங்கின மாதிரி இருக்கும். எக்கனாமிக்காக பார்க்கும்போது நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மொத்தமாக கொடுத்ததா ஒரு 3500 ரூபாய் இருக்கும் இந்த பொருள் வாங்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம். அது என்ன வாங்கணுன்றது காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது பிரியாணி பாத்திரம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்மக்கிட்ட 5 கிலோ அளவுக்கு செய்கிற அளவுக்கு பிரியாணி பாத்திரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ 850 கிராம் இதனுடைய இது நல்ல கனமான அடிகனமான பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே அடிகனமாக தட்டையாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்பவுமே வாங்கும் போது இது வந்து இண்டோலியன்னு சொல்லுவாங்க. வெயிட் பாருங்கள், நல்லா அடிகனமாக இருந்தது உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது அடி பிடிக்காமல் வரும். ஓகேங்களா. இது ஒரு பாத்திரம். அதுக்கு தகுந்த மாதிரி மூடி எப்பவுமே எடுத்துக்கணும். மூடி பார்த்திங்கன்னா கனகச்சிதமாக கரெக்டாக பொருந்துற மாதிரி எடுத்தீங்கன்னா தான், கேப் இல்லாமல் இருந்தால் தான் மேலே தம் வச்சு இல்லை கங்கு போட்டு பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் பாத்திரம் நம்ம வாங்கினது, இன்றைக்கி புது பாத்திரம் வாங்கினது. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருப்பீங்க, இருந்தாலும் நான் காட்டுறேன். இது வந்து ஒரு இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து ஒரு ரவுண்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 கிலோவுக்கு மேலேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோன்னா நம்ம கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு பிரியாணி இதில் செய்யலாம். பார்த்துக்கோங்க. பாத்திரம் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் அழகான ஒரு மூடி அழகான்றதோட கரெக்டாக கணக்கு வச்சுருமா கரெக்டாக அது பொருந்தணும்.
கேப் இல்லாமல் இருக்கா, எல்லாம் வடும்புலாம் கரெக்டாக இருக்கா, இல்லையா அங்கேயே வந்து அவங்க வந்து ஆசாரிங்களே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஓட்ட சொல், இது ஓட்ட கிடையாது, ஏதாவது ஒடுங்கி இருந்ததுன்னா ட்ராவல்ஸில் பார்சலில் வரும்போது ஏதாவது ஆகும் இல்லைங்களா, அங்கேயே நம்ம சரி பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வரது ரொம்ப நல்லது. இல்லைனா அவங்க கடை கரெக்டாக சொல்லிட்டே வரணும், நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா மாற்றிக்குவீங்களான்னு கேட்டே ஒரு பொருளை வாங்கும்போது எப்பயுமே பில்லை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது சப்போஸ் ஏதாவது அடி பிடிக்குது இல்லை சரியாக வரலைன்னா நம்ம திருப்பி கூட மாற்றிக்கலாம் இல்லைங்களா. எதுக்கு கடை கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வாங்குற கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் காட்டினது என்னுடைய கல்யாணத்துக்கு, எங்கள் கல்யாணத்துக்கும் இங்கே தான் சீரெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அங்கே தான் எடுப்பாங்க. அந்த கடை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது செவ்வாய்ப்பட்டியில் இருக்கிற பரல 1000 கடை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்மளுக்கு பிடிச்ச கடையில் போய் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி தான் உருப்படியாக கொஞ்சம் பொருளை போட்டுட்டு ஒரு நல்ல பொருளை 2 வாங்கியிருக்கோம். இந்த பாருங்க 2 பிரியாணி பாத்திரம் வாங்கியாச்சு, 2 டைப் ஆஃப் பிரியாணி பாத்திரம். ஓகேங்களா. இது கம்மியாக வர ஆளுங்க இருக்கும்போது செஞ்சுக்கலாம். நிறைய பேர் செய்கிறதுக்கும் வச்சுருக்கோம். ஒரு 5 கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கும் நாங்கள் வந்து பாத்திரங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம சிறுக இப்படி சேர்த்து வச்சு ஒரு பொருளாக எடுக்கிறனாலையோ இல்லை ஒரு பவுனாக சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்கு அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உழைப்பாளர் தினங்கள் முன்னிட்டு நம்ம இந்த ஒரு பொருள், இந்த 2 பொருள் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக விட்டும் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களோட விடைபெறுது ரேவதி சரவணன். ஓகேங்களா. தேங்க்யூ.